உலகத்தில் உள்ள அனைத்து உணவு பிரியர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஸ்பைசி மற்றும் ஈஸியான எக் சுக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 முட்டையை வேக வச்சு வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். வாணலி சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை ஒன்றொன்று ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்க, மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வரும்போது வெள்ளைக்கருவை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெள்ளைக்கரு கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மஞ்சக்கருவையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை தூவி நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான காரசாரமான எக் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். And don't forget to subscribe KD's Kitchen. Thank you.